தாமே கவனித்த போது விசார சர்மனுக்கு ஓர் எண்ணம் உதயமானது. தாமே மனம் கனிந்து பசுக்கள் சொரியும் பாலை எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் என்ன? உள்ளத்தில் தோன்றிய எண்ணத்தை உடனே செயல்படுத்த முயன்றான் விசாரசர்மன். மன்னி ஆற்றங்கரையிலே ஓரிடத்தில் அத்தி மரம் ஒன்று வளர்ந்திருந்தது. அந்த இடமே தகுந்தது என தேர்ந்தெடுத்தான். மண்ணை கொண்டு அழகிய சிவலிங்கம் அமைத்தான். அதை மரத்தடியிலே பிரதிஷ்டித்து அதை சுற்றி மண்ணாலேயே கோயில் பிரகாரங்கள் போல் அமைத்தான். புத்தம் புதிய பானைகள் வாங்கி வந்து பசுக்கள் தாமே சொரியும் பாலை ஏந்தி வைத்தான். ஆற்றிலே நீராடி மலர்களை பறித்து வந்தான். குடங்களில் இருந்த பாலை எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சனை செய்தான். தூப தீப நைவேத்தியங்களை மானசீகமாக செய்து பூஜையை முடித்தான். அவன் உள்ளம் அளவில்லாத அன்போடு அவன் செய்த வழிபாட்டை இறைவன் மனமோந்து ஏற்றுக்கொண்டார். நாள்தோறும் விசார சர்மனின் பூஜை நடந்து வந்தது. பசுக்கள் அவன் பூஜைக்காக பாலை சுரிந்தாலும் வழக்கம் போல அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு முன்போல் பால் குறையாது கறந்து வந்தன. இவ்வாறு நிகழ்ந்து வரும்போது யாரோ ஒருவன் விசார சர்மனின் சிவபூஜையை கண்டுவிட்டான். பசுக்களின் மடியிலிருந்து பாலை கறந்து மண்ணால் பிடித்து வைத்துள்ள சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதை அவன் விளையாடுகிறான் என்று எண்ணிவிட்டான். உடனே அக்ரகாரத்துக்கு வந்து அங்குள்ளவர்களும் விஷயத்தை விலக்கிவிட்டான். அதை அறிந்தபோது அவர்கள் பெரிதும் சினம் கொண்டனர். எச்சத்தனிடம் வந்து அவன் குமாரனுடைய விளையாட்டை பற்றி முறையிட்டனர். நீங்கள் கோபிக்க வேண்டாம், விசாரசர்மன் சிறுபிள்ளை, விளையாட்டாக செய்திருப்பான், எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நானே கண்டித்திருப்பேன். இனி அவ்வாறு நிகழாது, தான் தடுக்கிறேன் என்று சமாதானம் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் எச்சத்தன். மறுநாள் விசாரசர்மன் மாடு கன்றுகளை ஓட்டி கொண்டு புறப்பட்டதும் எச்சத்தன் அவன் அறியாமல் பின்னாலேயே சென்றான். மற்றவர்கள் அவனை பற்றி கூறுவது உண்மையா என்பதை அறிய எண்ணம் கொண்டிருந்தார் அவர். வழக்கம்போல் விசாரசர்மன் அன்றைய தினமும் தன் பூஜையை தொடங்கினான். பசுக்களின் மடியிலிருந்து சொரியும் பாலை குடங்களில் ஏந்தி அபிஷேகத்துக்கு தயாரானான். பக்கத்திலே மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து குமாரனின் செய்கையை கவனித்து வந்த எச்சத்தனுக்கு கோபம் தாங்கவில்லை. மரத்திலிருந்து இறங்கி வேகமாக மைந்தனிடம் வந்தார். அங்கு கிடந்த கம்புகளில் ஒன்றை கையில் எடுத்தார். அடே, இது என்ன காரியம்? அவர்கள் உன்னை பற்றி கூறியது சரியாகத்தான் இருக்கிறது. ஊரார் விட்டு பாலை இப்படி மண்ணிலே ஊற்றி வீணடிக்கிறாயே என்று கடிந்து கொண்டு அவன் முதுகில் அடித்தார். விசாரசர்மன் இந்த லோகத்திலேயே இல்லை. அவன் மனம் எம்பெருமானுடைய திருமேனியில் பால் அபிஷேகம் செய்வதில் லயித்திருந்தது. தந்தை வந்ததோ, தன்னை கடிந்து பேசியதோ, கடியால் அடித்ததோ அவனுக்கு தெரியாது. எச்சத்தனுக்கு சீற்றம் அதிகமாகிவிட்டது. தாம் கோபிப்பதையும் பொருட்படுத்தாது அவன் தன் காரியத்தில் ஈடுபட்டிருப்பதை காண எரிச்சல் பொங்கியது. மண் குடங்களில் நிரப்பி வைத்திருந்த பாலை தம் காலால் எட்டி உதைத்து தரையிலே கொட்டினார். அப்போது தான் விசாரசர்மன் அங்கு நிகழ்ந்த காட்சியை கண்டான். எதிரிருப்பது தன் தந்தை என்பதை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. எம்பெருமானுக்கு தீங்கு இழைத்த சிவாபாரதி எதிரிருப்பதாக எண்ணினான். அங்கே கிடந்த தடி ஒன்றை கையிலெடுத்தான். அந்த க்ஷணமே அது மழுவாக மாறியது. கொஞ்சமும் யோசிக்காமல் கொடுத்து பாலை எட்டி உதைத்த அவருடைய இரு கால்களையும் துண்டித்து விட்டான். அலறிக்கொண்டு தரையிலே விழுந்தார் எச்சத்தன். வானம் கிடுகிடு வென்று அதிர்ந்தது. எம்பெருமான் உமையோடு தோன்றினார். விசாரசர்மா, எனக்கு அபசாரம் செய்த காரணத்துக்காக தந்தை என்றும் பாராமல் எச்சத்தனை தண்டித்தாய். இனி நாம் உனக்கு தந்தையாவோம் என்று அருளினார். தேவதும்பி முழங்க விண்ணவர்கள் மலர்களை தூவினர். எம்பெருமான் ரிஷபத்தை விட்டு இறங்கி வந்து அவனை தம்மோடு சேர்த்து அணைத்து தழுவினார். தாம் அணிந்திருந்த கொன்றை மாலையை எடுத்து அவன் கழுத்திலே சூட்டினார். விசாரசர்மா, நமது திரு தொண்டர்களுக்கு உன்னை தலைவனாக்கியோம். நாம் உண்ட அமுதும் பரிவட்டமும் சூடானவும் உனக்கே கிடைக்கும்படி
சண்டீசுவரத்தை அடையினோம் என்று அனுகிரகித்தார். விசார சர்மன் எல்லையில்லா ஆனந்தத்துடன் எம்பெருமானை அஞ்சலி செய்து தொழுது சிவகணங்கள் போற்றி கொண்டாட சண்டேஸ்வர பதவியை அடைந்தான். எச்சத்தனும் வெட்டுண்ட கால்கள் வளரப்பட்டு சுற்றத்தாருடன் தம் மகன் செய்த பாக்கிய வசத்தால் சிவலோகத்தை அடைந்தார். அனைவராலும் போற்றி வழங்கும் அரிய பதவியை அடைந்த சண்டேஸ்வரரின் அடியாராக பணிவோடு தம்மை தெரிவித்து கொண்ட சுந்தரர் இன்னும் பல அடியார்களின் தொண்டை எடுத்து கூறலானார். தொண்டை செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன் தம் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழை குறும்பர்க்கும் பேயோர்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன், ஒளிப்புணல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்கு அடியேன், அருள் நம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கே என்று பாடி முடித்தார். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.